இது கர்த்தருடைய வார்த்தை. எங்க நம்மளாம் மனுஷன் தானங்க, மனுஷனா இருந்தா எல்லாமே இப்போ பிரச்சனை வரதான் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரும் தெரியுங்களா சில நேரத்துல. அப்படின்னு சொல்லி நானும் பாடுள்ள ஒரு மனுஷன் தானே, சரீரம் தானே, அது சில நேரத்துல இருக்கத்தான் செய்யும், சில நேரத்துல கோபம் வரத்தான் செய்யும், சில நேரத்துல ஏதாவது 4 வார்த்தை திட்டத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு பின்னாடி எல்லாம் மறைய முடியாது ராஜா. உனக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ உத்தம இருதயமா இருந்துதான். உத்தம இருதயமா இல்லை அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. பைபிள் சொல்லுது, என் வல்லமை விளங்க பண்ணணும் அப்படின்னா நீ உத்தம இருதயமா இருக்கணும். ஆமென் அப்படி சொல்லணும். ஆமென். வசனம் வரும் பொழுது ஆமென், எஸ் நான் ஏத்துக்கிறேன், நான் மாற வருகிறேன், நான் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணிடுறேன், தீமையவே செஞ்சிருக்கேன். அதனால அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கணுங்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. பவுல் சொல்றார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். உள்ளத்துல நான் பேசும்போது ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுல, ஆண்டவர் சொல்றார், அதை முதல்ல நீ நீக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும்.